episode ஓடி வந்திருக்கிறாரே. ஷிவானியுடன் துபாய் சென்றீர்களே, உண்மை என்ன? அர்ஜுனின் கண்கள் கோபத்தில் பற்றி எரிந்தன. கோபம் ததும்பும் ஆனால் கட்டுப்படுத்திய குரலில், ஷிவானி என் பழைய பிசினஸ் தொடர்பு மட்டுமே. அவள் இப்போது எங்கள் வாழ்க்கையில் இல்லை. அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக எழுதினால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். மீரா என் மனைவி, என் உயிர். அவளை பற்றி எந்த தவறான செய்தியும் வெளியிடாதீர்கள். மீரா உள்ளே இருந்து வெளியே வந்தாள். அவள் கைகள் நடுங்கினாலும் அவள் தோள்களை நிமிர்த்தி கண்களில் தைரியம் மின்ன நின்றாள். கண் கலங்கிய ஆனால் உறுதியான குரலில் அர்ஜுன் அவள் கையை இறுக்க பிடித்தான். அந்த தொடுதல் அவளுக்கு புதிய உயிர் கொடுத்தது. நான் என் கணவருடன் திரும்பிச் செல்கிறேன் என்றாள் மீரா மெல்லிய ஆனால் உறுதியான குரலில். அவன் கையை
நெற்றியில் ஆராதனையாக முத்தமிட்டான். மென்மையான பொறுமை நிறைந்த குரலில், நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் மீரா, என் உயிரே. நீ தயாராகும் வரை, உன் இதயம் சம்மதிக்கும் வரை நான் காத்திருப்பேன். உன் நேரத்தை மதிக்கிறேன். மீரா அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள். கண்ணீர் கலந்த மெல்லிய குரலில், நான் பயப்படுகிறேன் அர்ஜுன், ஆனால் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். உங்கள் அருகில் இருக்கும் இந்த உணர்வு என்னை முழுவதுமாக நிரப்புகிறது. அன்றிரவு இருவரும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள். அர்ஜுன் அவளை அணைத்தபடி அவள் தலைமுடியை வருடியபடி தூங்கினான். மீரா அவன் மார்பில் தலை சாய்த்து அவன் இதயத் துடிப்பை கேட்டபடி மெல்லிய புன்னகையுடன் தூங்கினாள். ஆனால் காலை 6 மணிக்கு அர்ஜுனின் மொபைல் ஒலித்தது. அவன் எழுந்து பார்த்தான். ஷிவானியிடமிருந்து வரும் மெசேஜ். நீ என்னை துரத்தினாய், ஆனால் நான் உன் பழைய ரகசியத்தை வெளியிட்டு விட்டேன். மீரா இப்போது உண்மையை அறிந்து கொள்ளட்டும். அட்டாச்மெண்டாக ஒரு பழைய ஆடியோ கிளிப் இருந்தது. அர்ஜுன் தன் தந்தையுடன் பேசிய உரையாடல். நான் மீராவை திருமணம் செய்வதன் ஒரே காரணம் அவளது தந்தையின் நிறுவனத்தின் ரகசிய சொத்து. அர்ஜுன் முகம் வெளிரியது. அவன் உடல் நடுங்கியது. அவன் மீராவை பார்த்தான். அவள் இன்னும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் மொபைலை இறுக்க பிடித்தான். அவன் கண்களில் பயமும் வருத்தமும் காதலும் கலந்து பெருகின. அடுத்த எபிசோடில் அர்ஜுன் தன் பழைய ரகசியத்தை மீராவிடம் சொல்ல வேண்டிய நிலை. ஆனால் ஷிவானி அந்த ஆடியோவை ஊடகத்துக்கு அனுப்பிவிட்டாள். மீரா அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள்.